இப்போ வந்து நம்ம ரிஷபராசிக்கு பார்க்க போறோம். ரிஷபராசிக்கு அதிபதி அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, ஒரு ஸ்டேபிள், ஒரு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து சுக்கிரனோட காரகத்துவங்கள். எப்போதுமே வந்து அமைதியா இருக்கிறது, நிதானமா இருக்கிறது, என்ன மனசுல எப்போதும் ஒரு உறுதியான தன்மை இருக்கிறது, நினைச்சதை மாற்ற முடியாத ஒரு அதை ஒன்று நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மாற மாட்டீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் புடிவாத தன்மையும் கொஞ்சம் அதிகம். மற்றவங்களை விட நீங்க ஸ்லோ தான், ஆனா ஸ்டெடியா இருப்பீங்க. அது முதல் விஷயம். எந்த வேலையும் திடமான மனசோட முடிச்சிடுவீங்க. எப்போதுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் பொழுது உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். எப்போதுமே உங்களுக்கு பொறுமை ஒரு ஆயுதம். உண்மை. ஏன்னா அவசர முடிவுகள் எடுக்காம அதுல ஒரு ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபாலை சந்திக்காம ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா வின் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பை நேச்சுரலே உங்ககிட்ட இருக்கு. அப்போ வெற்றி தாமதமா வந்தாலும் உறுதியா வரும். இதுதான் முதல் நிலைப்பாடு. அப்போ வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படிங்கிற ஆட்டிடியூட வச்சுக்கோங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல அடுத்த டைட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட்ல போடுங்க. அதுக்குண்டான வீடியோ மேக் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.